ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சேஃபாக இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு. லேப்டாப் ஆர் சிஸ்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய லேப்டாப்பை வந்து இன்றைக்கி நான் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது இந்த ப்ராப்ளத்தை வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். அது என்னன்னா, லேப்டாப் வந்து பவர் ஆன் ஆகும்போது ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆச்சு. எ டிஸ்க் ரீட் எரர் அக்கர்ட், ப்ரெஸ் கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட் டு ரீஸ்டார்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆச்சு. சரி, கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட் ரீஸ்டார்ட் பண்ணால் அது ரெடி ஆயிடும் அப்படின்ட்டு கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட் ப்ரெஸ் பண்ணேன். அது வந்து திருப்பியும் அதே மெசேஜ் தான் டிஸ்பிளே ஆச்சு. இந்த இஷ்யூ எதனால் வருதுன்னா, ஹார்ட் டிஸ்க் வந்து ரீட் ஆகாதனால இதுக்கு வந்து நம்ம பூட் ப்ரையாரிட்டி செட் பண்ணணும். பயோஸ் செட்டிங்ஸில் போய் பூட் ப்ரையாரிட்டி செட் பண்ணணும். நம்ம கண்ட்ரோல் ஆல்ட் டெலிட் கொடுத்தோன்னா ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகும்போது F2 பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணால் பயோஸ் யூட்டிலிட்டி அப்படின்ட்டு ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஸ்க்ரீனில் ரைட் சைடில் வந்து ஹார்ட்வேர்ஸ் வந்து லிஸ்ட் ஆகும். அதில் வந்து நம்மளோட ஹார்ட் டிஸ்க்கு வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பட்டன் கிளிக் பண்ணணும். இல்லைனா F10 பட்டனை வந்து கிளிக் பண்ணால் அது சேவ் ஆகிக்கும். திருப்பி ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகும்போது வந்து ஹார்ட் டிஸ்க்கை வந்து அது ரீட் பண்ணும். ரீட் பண்ணால் பூட் ஆகும். பூட் ஆகும்போது நமக்கு வந்து விண்டோஸ் லோட் ஆகும். ஒன்று கனெக்ஷன் கரெக்டாக வந்து ப்ளக்இன் ஆகாத ரீசனாக இருக்கும். இல்லைனா இந்த ஒரு தாட்டி நீங்கள் ப்ளக் அவுட் பண்ணி ப்ளக்இன் பண்ணாலே நம்ம வந்து பூட் ப்ரையாரிட்டியில் வந்து சேவ் பண்ணணும். நம்ம ஹார்ட் டிஸ்க்கை வந்து செலக்ட் பண்ணி சேவ் பண்ணணும். சேவ் பண்ணால் இந்த இஷ்யூ வந்து ரிகவர் ஆகிடலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரணுன்னா பெல் ஐக்கான் எனேபிள் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.